வணக்கம் மக்களே. ஒரு குட்டி கதை. விஜய் தம்பி சொன்னார், சரி நம்மளும் சொல்லுவான். ஒரு கழுகு ரொம்ப பசியில்தான் ஆள் கடலில் போயிருக்கு. பார்த்தா ஒரு மீன், பெரிய மீன் தம்பிக்கிட்டு இருந்திருக்கு. ரைட்டு பிடிச்சா நீ வேட்டை பிடிச்சிருச்சு. கழுகு எப்படி நல்லா 2 காலை வச்சு தூக்கிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துருச்சுங்க. மரத்து மேலே உட்காந்துட்டு இடது காலை வச்சு தலையை பிடிச்சிருச்சு, வலது காலை வச்சு வாழை பிடிச்சிருச்சு. அப்படியே மீன் உசுருக்கு போராடி அப்படி கொள்ளுன்னு இருக்கு. அந்த மீன் உசுருக்கு போராடி தம்பிக்கிட்டு இருக்கு. வாயை பொழந்த மணிக்கு ஐயோ உயிர் போயிருமோன்னு இந்த கழுகு ஒரு நிமிஷம் அப்படியே கொத்த வாயை அந்த மீன் நோக்கி வாயை கொண்டு போனது என்ன நினைச்சிட்டு தெரிலங்க. கொண்டு போய் திரும்ப அந்த மீனை கொண்டு என்ன செஞ்சு போச்சு, கடலில் கொண்டு போய் போட்டுருச்சுங்க. அப்புறம்தான் தெரியுது அந்த கடலுக்குள்ளே போன மீன் கொஞ்ச நேரத்தில் புதன்னு சொல்லி முட்டையை போடுது, நிறைய முட்டையை. அப்போ அந்த கழுகுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, எனக்கு அந்த கழுகு மேலே இருக்க மீன் மேலே தான் எனக்கு உரிமை இருக்கே தவிர அதோட சந்ததிகளை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது எனக்கு ரைட்ஸ் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காண்டி புத்தி யோசித்து எப்படி கொண்டு உள்ளே வச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம தலைமுறை பிள்ளைகளை நம்ம தான் ஒரு அளவுக்கு ஒன்றுமில்லாமல் போனோம். நம்ம வாழ்க்கையில் அப்படி கஷ்டம் இருக்குன்றதுக்காண்டி நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சிடாது, தயவு செய்து நான் இப்படி வளர்ந்தேன் இப்படித்தான் நீ வளரணும் அப்படியெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. நம்ம மேலே இருக்கிற நம்ம பிள்ளைய மேலே அவங்க வளர விடுங்க. அடுத்த தலைமுறை என்ன செய்யுங்க, தாராளமாக வளர விடுங்க. நன்றி மக்கள். வணக்கம் மக்களே. ஒரு குட்டி கதை. விஜய் தம்பி சொன்னார், சரி நம்மளும் சொல்லுவான். ஒரு கழுகு ரொம்ப பசியில்தான் ஆள் கடலில் போயிருக்கு. பார்த்தா ஒரு மீன், பெரிய மீன் தம்பிக்கிட்டு இருந்திருக்கு. ரைட்டு பிடிச்சா நீ வேட்டை பிடிச்சிருச்சு. கழுகு எப்படி நல்லா 2 காலை வச்சு தூக்கிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துருச்சுங்க. மரத்து மேலே உட்காந்துட்டு இடது காலை வச்சு தலையை பிடிச்சிருச்சு, வலது காலை வச்சு வாழை பிடிச்சிருச்சு. அப்படியே மீன் உசுருக்கு போராடி அப்படி கொள்ளுன்னு இருக்கு. அந்த மீன் உசுருக்கு போராடி தம்பிக்கிட்டு இருக்கு. வாயை பொழந்த மணிக்கு ஐயோ உயிர் போயிருமோன்னு இந்த கழுகு ஒரு நிமிஷம் அப்படியே கொத்த வாயை அந்த மீன் நோக்கி வாயை கொண்டு போனது என்ன நினைச்சிட்டு தெரிலங்க. கொண்டு போய் திரும்ப அந்த மீனை கொண்டு என்ன செஞ்சு போச்சு, கடலில் கொண்டு போய் போட்டுருச்சுங்க. அப்புறம்தான் தெரியுது அந்த கடலுக்குள்ளே போன மீன் கொஞ்ச நேரத்தில் புதன்னு சொல்லி முட்டையை போடுது, நிறைய முட்டையை. அப்போ அந்த கழுகுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, எனக்கு அந்த கழுகு மேலே இருக்க மீன் மேலே தான் எனக்கு உரிமை இருக்கே தவிர அதோட சந்ததிகளை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது எனக்கு ரைட்ஸ் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காண்டி புத்தி யோசித்து எப்படி கொண்டு உள்ளே வச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம தலைமுறை பிள்ளைகளை நம்ம தான் ஒரு அளவுக்கு ஒன்றுமில்லாமல் போனோம். நம்ம வாழ்க்கையில் அப்படி கஷ்டம் இருக்குன்றதுக்காண்டி நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சிடாது, தயவு செய்து நான் இப்படி வளர்ந்தேன் இப்படித்தான் நீ வளரணும் அப்படியெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. நம்ம மேலே இருக்கிற நம்ம பிள்ளைய மேலே அவங்க வளர விடுங்க. அடுத்த தலைமுறை என்ன செய்யுங்க, தாராளமாக வளர விடுங்க. நன்றி மக்கள்.